நல்லா இருக்கீங்களா? உண்மையில நல்லா இருக்கீங்களா? இல்லையா? என்ன காரணம்? இந்த சாராய கடை. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இவ்வளவு ஆர்வமா, அதுவும் திங்கட்கிழமை காலையில இவ்வளவு வேகமா, ஆர்வமா, எழுச்சியா, உறுதியா நீங்க வந்திருக்கீங்க. இந்த கடையை முடியே தீருவோம், இந்த கடையை பூட்டணும், சாராயத்தை ஒழிங்க, இப்படி இவ்வளவு ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களும் என்னுடைய சகோதரிகளும், இது போன்ற கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களுடைய எண்ணம் இந்த கடையை மூட வேண்டும், சாராய கடையை, டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்ற எண்ணம். எண்ணம் மட்டும் கிடையாது, ஏக்கமாக இருக்கிறார், ஏங்கிட்டு இருக்காங்க. 44 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே சாராயம் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 44 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சாராய கடையை திறந்தது யாரும் தெரியல உங்களுக்கு? யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்கள். பிறகு இந்த 44 ஆண்டு காலமாக இந்த 2 கட்சிகளும் ஆட்சி செய்து தமிழ்நாட்டிலே இந்த மதுவை டாஸ்மாக் கடை மூலமாக விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 26 ஆண்டுகள், 26 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே மதுவை எதிர்த்து போராடி வருகின்ற ஒரே கட்சி. இப்ப எல்லா கட்சியும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாதையை பார்த்திருக்கணும். எத்தனை போராட்டங்கள், இந்த மதுவை எதிர்த்து 100கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். சட்டமன்றத்திலையும் வாதாடும், நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 600 டாஸ்மாக் கடைகளை மூடிய கட்சி எந்த கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி. அரசாங்கம் கிடையாது, அதிமுக கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக வழக்கு போட்டு தேசிய நெடுஞ்சாலையில் 600 டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற ஆணையை பெற்றிருக்கின்றோம். இது அரசியலுக்காக நாம் செய்யவில்லை, இது ஓட்டுக்காக நாம் செய்யவில்லை, இது தேர்தலுக்காக நாம் செய்யவில்லை. கடந்த 30 ஆண்டு காலமாக செய்து வருகின்றோம். காரணம், இந்த மது அரக்கனை ஒழிக்க வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். Looking at the faces of these women, I am sure you know the pain the women are going through every day, because the Tamil Nadu government is not selling alcohol, it is enforcing alcohol. The Tamil Nadu government is the only government in the world which depends on alcohol for the day-to-day administration. ஆனால் நீங்கள் சிந்தியுங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியிலே நாம் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. முதல் நாள் முதல் கையெழுத்து என்ன? பூரண மதுவிலக்கு. சென்னையில் பாட்டாளி மகளிர் சங்கம் சார்பில் மாபெரும் மது ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டார்கள். டெல்லியிலிருந்து சுவாமி அக்னிவேஷ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர மற்ற அத்துணை கட்சிகளும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். இவ்வளவு எதிர்ப்புகள் வந்தும், சசி பெருமாள் இறந்தும், அவ்வளோ மக்கள், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் சாலைக்கு வந்து போராடியும் தமிழக அரசு அமைதியாக இருக்கிறது. எங்களுக்கு புரியவில்லை. இது மட்டும் கிடையாது, சமீபத்திலே ஐரோப்பியாவில் உள்ள ஒரு பீர் நிறுவனம், கால்ஸ்பர்க் என்ற பீர் நிறுவனத்திடம் தமிழக அரசு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு அந்த பீர் நிறுவனம் தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்யலாம் என்று எங்களுக்கு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. கடைகளை மூடச் சொன்னால் இன்னும் அதிக கடைகளை திறந்து அந்த மதுவை விற்பனை தயார் செய்கின்ற நிறுவனங்களை இங்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கம். இது வெட்கக்கேடு. இந்த நிலைமை மாற வேண்டும். தமிழக அரசு தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு கொள்கையை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கொண்டிருக்கிறது. இது இந்த நிலைமை மாற வேண்டும். ஆக தமிழக அரசு உடனடியாக நடக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்பொழுது விடுமுறை இருக்கிற விடுமுறைக்கு பிறகு உடனடியாக ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை அறிவிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை.